புனிதமான அறிவிப்பு ஒன்று உலகின் இதயங்களை உலுக்கியுள்ளது. நம் அன்புக்குரிய திருத்தந்தை புனிதர் பிரான்சிஸ் பரலோகத்தின் அழைப்பை ஏற்று அமைதியான நித்திரையில் ஆழ்ந்துள்ளார். இந்த இழப்பின் துயரம் நம் ஆன்மாக்களை ஆழமாக பாதிக்கிறது. ஆயினும் அவரது புனித பயணம் பரலோகத்தின் சிம்மாசனத்தில் நித்திய ஒளியாக வீற்றிருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் இரக்கத்தின் ஆழமும் நேசத்தின் உஷ்ணமும் நிறைந்த ஆன்மீக தலைவராக விளங்கினார். அவரது வார்த்தைகள் புரிந்த பக்கத்துடன் மனிதர்களை ஒருங்கிணைத்தன. அவரது செயல்கள் அன்பையும் பணிவையும் உலகெங்கும் பரப்பின. ஏழைகளின் குரலாக, புலம்பெயர்ந்தோரின் தோழனாக, பூமியின் பாதுகாவலராக அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு தெய்வீக முன்மாதிரியாக அமைந்தது. அவரது புன்னகை ஒரு தாயின் அரவணைப்பைப் போல உள்ளங்களை ஆறுதல் செய்தது. அவரது பிரசங்கங்கள் ஆன்மீக உயர்வின் பாதையை வெளிச்சமிட்டன. அவரது தலைமையில் திருச்சபை ஒரு புதிய ஒளியைப் பெற்றது. அவர் பாவ மன்னிப்பின் புனிதத்தையும் மனிதநேயத்தின் மகத்துவத்தையும் உலகிற்கு உணர்த்தினார். சமூக நீதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளுக்காக அவர் எழுப்பிய குரல் பல்லாயிரம் இதயங்களைத் தொட்டது. லோடேட்டோ சாய் போன்ற அவரது அறைகூவல்கள் பூமியையும் அதன் மக்களையும் காக்கும் பொறுப்பை நமக்கு நினைவூட்டின. இன்று அவரது பிரிவு நம்மை துக்கத்தில் ஆழ்த்தினாலும் அவரது வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு வழிகாட்டியாக நம்முடன் என்றென்றும் வாழும். அவரது ஆன்மா அமைதியான நித்திரையில் பரமபிதாவின் திருமுன்னில் நித்திய இளைப்பாறுதலை பெறுகிறது. அவரது நினைவு நம் இதயங்களில் என்றும் புனிதமாக பதிந்திருக்கும். நாம் ஒன்றிணைந்து திருத்தந்தை பிரான்சிஸின் ஆன்மாவிற்காக பிரார்த்தனை செய்வோம். அவரது அன்பு, இரக்கம் மற்றும் பணிவு நம்மை வழிநடத்தி நம்மை உயர்த்தட்டும். புனித பிரான்சிஸ், உமது பயணம் நிறைவடைந்தாலும் உமது ஒளி உலகை என்றென்றும் வழிநடத்தும். ஆமென்.